அனைவருக்கும் வணக்கம். மகர ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி ராகு மற்றும் கேதுவினுடைய பெயர்ச்சி அமைகிறது. அந்த வகையில ராகு மற்றும் கேது உங்களை கெடுப்பாரா கொடுப்பாரா என்ற பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மகர ராசினியர்களுக்கு இந்த ராகு மற்றும் கேதுவினுடைய பெயர்ச்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் சூரியன் உச்சம் பெற்றும், ரிஷபத்தில் குரு பகவானும், கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும், கன்னிராசியில் சஞ்சரித்த கேது சிம்மராசிக்கு பயிற்சியாகிறார். அதே போல் மீனராசியில் சஞ்சரித்து வந்த ராகு கும்பராசிக்கு பயிற்சியாகி அங்கு ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் சனி பகவானோடு இணைகிறாரு. மீனத்தில் புதனும் சுக்கிரனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மகர ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மகர ராசியை சேர்ந்த உத்திராடம் 2ஆம் பாதம் முதல் திருவோணம் அவிட்டம் 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ராகு மற்றும் கேதுவினுடைய பெயர்ச்சியின் காரணமாக குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது மகர ராசியினுடைய ஆட்சி நாயகர் சனி பகவான் தாங்க. 7.5 சனி காலத்தில் கடைசி பகுதி நடைபெறுகிறது. உங்களுக்கு கோல்சார விதிகளின்படி கும்பராசியில் சனி பகவான் ஓரளவு நன்மையை செய்வாருங்க. ஜோதிட கலையின் துல்லிய விதிகளின்படி 7.5 சனி முடியும் தருவாயில் சென்று முடிந்த 5 வருட சிரமங்களை பரிகாரமாக கடைசி 2.5 வருட காலத்தில் உயர்ந்த நன்மை ஒன்றை செய்தருள்வதாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவிற்கு வாக்களித்திருப்பதாக வரலாறு நிகழ்ச்சி ஒன்று கூறுகிறது. இருப்பினும் கும்பம் மகர ராசியினருக்கு தனஸ்தானம் ஆகுங்க. வாக்கு குடும்பஸ்தானம். அது மட்டும் இல்லாம குடும்பத்தில் வீண் செலவுகள் குறையுங்க. ஒரு சிலருக்கு சொந்த வீட்டிற்கு மாற்றம் ஏற்படுங்க. உடல் நலன்ல நல்ல அபிவிருத்தியை உங்களால் காண முடியுங்க. குரு பகவானும் ஆதரவாக சஞ்சரிப்பதால் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மகர ராசியினருக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. இவ்வளவு நாட்களாக நீங்கள் மேற்கொண்டு வந்த பல முன்னேற்றங்கள் ஒரு சிறந்த முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் இருக்கு என்பது கிரகநிலைகள் உறுதியளிக்குதுங்க. பொருளாதார ரீதியான பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் தெல்ல தெளிவாக உறுதியளிக்குதுங்க. உத்தியோக சம்பந்தமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த ராகு மற்றும் கேதுவினுடைய பயிற்சி காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது. அதே போல் மகர ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு ராகு மற்றும் கேதுவினுடைய பெயர்ச்சியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சனி ராகு சேர்க்கை மகர ராசியினருக்கு பல நன்மைகளை பெற்றுத்தர இருக்குதுங்க. இதுவரை காரணம் எதுவும் இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த ஊதிய உயர்வு, பதவி உயர்வு ஆகியவற்றை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. உங்களை பார்த்தாலே முகம் சுளிக்கும் மேலதிகாரி ஒருவர் இடமாற்றம் செய்யப்படுவது மனதிற்கு நிம்மதி அளிக்கக்கூடிய ஒரு நிலையா அமைஞ்சிருக்குது. வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் மகர ராசி சிறு விடுப்பில் தாய்நாடு சென்று வரும் வாய்ப்பு உள்ளதையும் கிரக நிலைகள் குறிப்பிட்டு காட்டுதுங்க. சக ஊழியர்களுடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் மனதிற்கு உற்சாகத்தையும் பணிகள்ல திறமையும் அதிகரிக்க செய்யும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவுபடுத்துது. இவ்வளவு நாட்களாக உங்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. நீங்கள் எதிர்பாராத பல நன்மை உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைஞ்சிருக்குது. மகர ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது வர்த்தகத்துறையினருக்கு லாபகரமான ஒரு காலகட்டம் இது என்று தாங்க சொல்ல வேண்டும். சனி பகவானும் ராகுவும் அனுகூல நிலையில சஞ்சரிக்கிறாங்க. புதிய துறைகள்ல கால் பதிப்பதற்கு, கிளை நிறுவனங்கள் திறப்பதற்கும் கிரக நிலைகள் ஆதரவாக சஞ்சரிக்குதுங்க. நிதி நிறுவனங்களுடைய உதவி உங்களுக்கு எளிதில் கிடைக்க இருக்குது. சந்தை நிலவரம் ஆதரவாக இருக்குங்க. கூட்டாளிகள் ஒத்துழைப்பாங்க. ஒரு சிலர் வியாபார அபிவிருத்தி சம்பந்தமாக வெளிநாடு வெளி மாநிலம் சென்று வரும் வாய்ப்பு அடிக்கடி ஏற்பட இருக்குதுங்க. கூட்டு தொழில் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக இருக்கு. நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றத்தை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. நீங்கள் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் தெல்ல தெளிவாக
அறிவுறுத்துது. அதே போல மகர ராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் ராகு மற்றும் கேதுவினுடைய பெயர்ச்சியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது பல காரணங்களினால் கை நழுவி போன வாய்ப்புகள் இனி உங்களை தேடி வர இருக்குதுங்க. அதிக முயற்சி இல்லாமலேயே வருமானம் போதிய அளவிற்கு இருக்குங்க. கும்பம் தனஸ்தானமாகி அதில் ராகு சனி கூட்டணி சேர்க்கை ஏற்பட்டுள்ளதால் வருமானத்திற்கு ஏற்ப செலவுகள் ஏற்பட இருக்குதுங்க. ஆடம்பர செலவுகளிலும் நண்பர்களுக்கு அளிக்கும் விருந்துகளிலும் பணம் விரயமாகும். பலருக்கு வங்கி கடன் அதிகரிக்க இருக்கு. மகர ராசியில் பிறந்துள்ள திரைப்படத்துறையினருக்கு ஆடம்பர செலவுகளிலும் விருந்துகளிலும் பணத்தை சற்று தாராளமாகவே செலவு செய்வது பழக்கமாகிவிட்டதுங்க. அதிலிருந்து மீள்வதற்கு மன உறுதி அவசியங்க. இந்த சனி ராகு கும்பராசி சேர்க்கை மேலா கடனில் ஆழ்த்தி விடுங்க. கூடுமான வரைக்கும் கடன் வாங்குவதை தவிர்த்து கொள்வது நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல மகர ராசியை சேர்ந்த அரசியல் துறையினருக்கு ராகு மற்றும் கேதுவினுடைய பெயர்ச்சியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது அரசியல் துறையினர் மக்களிடையே செல்வாக்கு உயர இருக்குது. கட்சியில் ஆதரவு திருப்திகரமாக இருக்குங்க. கட்சியில் ஏற்பட்டுள்ள உட்பூசல்களினாலும் கட்சி பிரமுகர்களிடையே உள்ள பதவி மோகத்தினாலும் எந்த பக்கம் சேர்வது என்பது தெளிவாக தெரியாமல் குழப்பம் மேலிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. மகர ராசியை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது மனதை தொடர்ந்து அறித்து வந்த குடும்ப கவலைகள், தாய் தந்தையர், உடன் பிறந்தோர் பிரச்சனைகள் ஆகியவற்றின் கடுமையை பெரும் அளவில் குறைத்து விடக்கூடிய ஒரு தருணமாக தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. சனியும் ராகுவும் பாடங்கள மனதை ஊன்றி செலுத்த முடியுங்க. அதே போல் உயர்கல்விக்கு நல்ல கல்வி நிறுவனத்தில் இடம் கிடைக்க இருக்கு. திறமை வாய்ந்த ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், விரிவுரையாளர்களிடம் உயர்கல்வி பெறும் வாய்ப்பும் கிடைக்க இருக்கு. பலருக்கு கல்வி உதவி பணம் அதாவது ஸ்காலர்ஷிப் கிடைக்க இருக்குதுங்க. நற்குணங்கள் அமைந்த மாணவர்களுடைய நட்பு ஏற்பட இருக்குது. பாடங்கள் சம்பந்தமாக சந்தேகங்களை தீர்த்து கொள்ள இந்த நட்பு தொடர்பு மிகவும் உதவியாக இருக்கும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க. அதே போல மகர ராசியை சேர்ந்த மாணவ மாணவியர்கள் இத்தருணங்கள பேச்சு போட்டிகள், கட்டுரைகள் எழுதும் போட்டிகள் ஆகியவற்றிலும் வெற்றி உங்களை தேடி வர இருக்கு. நேர்முக தேர்வுகள்ல அதிக முயற்சியின்றி தேர்ந்தெடுக்கப்பட இருக்கீங்க. அதிர்ஷ்டம் உங்களுடைய கதவை தட்டுகிறது என்றால் அது மிகையாகாது. இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு. மகர ராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் நல்ல விளைச்சலும் சந்தை விற்பனைகள் கிடைக்குங்க. அமோக லாபமும் கால்நடைகளுடைய அபிவிருத்தியும் மகிழ்ச்சி அளிக்க இருக்கு. சனி ராகு இருவருமே சுபபலம் பெறும்போது அள்ளி அள்ளி கொடுப்பதை அனுபவத்தில் பார்க்கலாங்க. பலருக்கு சொந்த வீடு கட்டும் யோகமும் இப்போது கிடைக்க இருக்கு என குறிப்பால் உணர்த்துகிறார் சனியும் ராகுவும். அதே போல மகர ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் ராகு மற்றும் கேதுவினுடைய பெயர்ச்சியின் காரணமாக குடும்ப பொறுப்பை ஏற்றுள்ள பெண்மணிகளுக்கு சிறந்த யோக காலம் இதுங்க. தற்போது நடைபெற்று வரும் தசா புக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் பொன் பொருள் சேர்க்கை கிடைக்க இருக்குது. அதே போல் மணமாலைக்கு ஏங்கி நிற்கும் கன்னியருக்கு நல்ல வரன் அமையுங்க. படித்த பெண்மணிகளுக்கு மனதிற்கு உகந்த வேலை கிடைக்குங்க. கணவன் மற்றும் குழந்தைகளுடைய பாசமும் அன்பும் மனதை நெகிழ வைக்க இருக்கு. தருணங்கள்ல மகர ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது தினமும் காகத்திற்கு எள், பருப்பு, நெய் சிறிது சேர்த்து சாத உருண்டை வைத்து வந்தாலே போதுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.